தேவஜனமே, என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம், அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம். ஏன் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவருமே நாம் காக்கப்படுவோம். அதனால்தான் இயேசுவை பற்றி உங்கள் மத்தியில் சொல்ல வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொரு சாட்சிகள் சொல்ல வேண்டும் என்றால் 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அவர் செய்த அற்புதங்கள் அதைத்தான் உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறோம். நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்பட்டுகிறோம். அநேக வியாதியஸ்தரை கர்த்தர் சுகம் கொடுத்தவர். அதில் குறிப்பாக ஒரு பிறவி குருடன், வழக்கம் போல வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குருடனை பற்றி தான் உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறோம். ஆனால் இன்று நாம் கண்ணு இருந்தும் குருடராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறவி குருடன் வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாருங்க, பிறவிலே குருடன், பாதி கண் தெரிந்து பாதி வாழ்ந்து உலகத்தை பார்த்து அவன் குருடன் ஆகவில்லை. பிறக்கும் போதே குருடனாக அந்த அவனுக்கு செய்த அந்த அற்புதம், வழக்கம் போல வழி அருகே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த வழியாய் கடந்து செல்லும் போது, இயேசு வருகிறார் என்றால் 5 பேர் 10 பேர் இல்ல, 500 பேர் 1000 பேர் இல்ல, 50,000 60,000 பேர் கூட வருவாங்க. ஏன் இயேசு கூட வருகிறாங்க என்றால், சுகம் பெறுகிறவங்களும் வருவாங்க, அந்த சுகத்தை பெற்றவர்களும் வருவாங்க. அப்படி வரும்போது அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் காது கேட்கும். அப்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை கேட்கிறான், யார் இந்த வழியாய் போகிறார், ஒரே சவுண்டாக இருக்கிறது அப்படி என்று பிறவி அந்த குருடன் கேட்கிறான். அப்போது கண் தெரிந்த ஒரு பிச்சைக்காரன் சொல்லுகிறான், இந்த வழியாக இயேசு போகிறார். ஆனால் குருடனுக்கு தெரியும், இயேசுவால் மட்டும்தான் எனக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று அவன் அறிந்து கொண்டு இயேசுவை கூப்பிடுகிறான். இயேசுவே, எனக்கு இறங்கும். அந்த குரல் கேட்ட மாத்திரமே இயேசுவோடு பின் சென்ற அந்த சீசர்கள் அவனை சத்தம் போடுறாங்க, இதே சத்தம் போட அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பாருங்க, அவனுக்கு கண் தெரிய வேண்டும்ல, மிகவும் சத்தத்தை உறக்க சத்தமாக, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று மிக சத்தமாக கூப்பிடுகிறான். அந்த சத்தம் நடந்து கொண்டிருக்கிற இயேசுவின் காதில் விழுகிறது. நின்று திரும்பி பார்த்து அந்த குருடன் அருகே போய் நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசுவே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் கேட்கும்போது அவன் கண்களை தொட்டு இயேசு கண் பார்வை கொடுக்கிறார். பிரியமான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, யார் யார் இன்னைக்கு நீங்க இருண்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, இயேசு உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த குருடனுக்கு விடுதலை கொடுத்த என் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா? நீங்க இருந்த இடத்துல இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க என்று நீங்கள் கேட்பீர்களால், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, அந்த குருடனுக்கு சுகத்தை பார்வை கொடுத்த என் தேவன் உங்களுக்கும் சுகத்தை கொடுத்த வழிமுறை தேவனாக இருக்கிறார்.